அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான பொன்முடி சற்று முன்பு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. என்ன காரணத்திற்காக கட்சியின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், பொன்முடி சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சு ஒரு ஆபாசமான, கொச்சையான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஒரு பேச்சு. அநாகரிகமான பேச்சுகள் திமுக மேடையில் பேசப்படுவது புதிதல்ல. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு கட்சியினுடைய மேடையில் மிக மிக கீழ்த்தரமாக, மோசமாக, அநாகரிகமான பேச்சுகள் அதிக அளவில் பேசப்படுகிறது என்றால் அது திமுக மேடையில் தான். அது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கருணாநிதி அவர்களுடைய காலம் தொட்டே அநாகரிகத்திற்கு பெயர் போன கட்சி, அநாகரிக பேச்சுகளுக்கு பெயர் போன கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி அந்த கட்சியினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு ஆபாச பேச்சை பேசுகிறார். அவர் என்ன ஆபாச பேச்சை பேசினார் என்று நாம் பேசினோம் என்றால் நமக்கும் பொன்முடிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். அவர் பேசிய அந்த பேச்சுகளை கூட பேச முடியாதுங்க. அந்த அளவிற்கு அநாகரிகத்தின் உச்சம் தொட்ட ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேச்சு. ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு தாத்தா அவர் பேசக்கூடிய பேச்சு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளங்களில். அந்த பேச்சை கேட்டு நிறைய பேர் பொன்முடியின் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம், ஆச்சரியம் அடைந்தோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு அமைச்சராக இருந்துவிட்டு இப்படியெல்லாம் பேசுவதா என்று சொல்லி அதில் அதிர்ச்சி அடைவதற்கோ ஆச்சரியம் அடைவதற்கோ ஒன்றுமே இல்லை. திமுகவினுடைய அமைச்சராக இருந்து, இல்லை என்றால் திமுகவினுடைய ஒரு பேச்சாளராக இருந்து இது போன்ற பேச்சுகளை பேசாமல் இருந்தால்தான் அது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைய வேண்டிய விஷயம். திமுகவில் இருந்தால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசித்தான் ஆக வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கக்கூடிய, திமுகவில் மேடை ஏறி பேசக்கூடிய நபர்களுக்கான முதன்மையான தகுதியே இது போன்ற ஆபாசமான பேச்சுக்களை பேச வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காகவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற நபர்களை எல்லாம் தீனி போட்டு வளர்ப்பதாக அவர்களே பெருமையோடு பேசிய செய்திகள் எல்லாமே உண்டு. இப்போ அமைச்சர் பொன்முடி, இந்த பொன்முடி யார் அப்படின்னா, திமுக சமீபத்தில் 2021 தேர்தல் முடிந்த ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறையின் அமைச்சராக இருந்தவர். யார் கையில் தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறையின் அமைச்சர் பொறுப்பு இருந்திருக்கு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறையினுடைய முழுமையான பொறுப்பும் ஒரு அநாகரிக ஆபாச பேச்சாளரின் கீழ் இருந்திருக்கிறது. நல்ல வேளையாக அது இப்போ மாறிவிட்டது. இப்போ வனத்துறையினுடைய அமைச்சராக இவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியினுடைய தரம் என்னவாக இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த பொன்முடி இது போன்ற ஆபாச பேச்சுக்களை பேசுவது இது முதல் முறை அல்ல. எல்லோரையும் கொச்சையாக பேசுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே இவர் மீது நிறைய விமர்சனங்கள், நிறைய சர்ச்சை நடந்தேறி இருக்கிறது. சமீபத்தில் கூட மகளிர் விடியல் பேருந்து என்று சொல்லி பெண்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கு நாங்கள் திட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் இல்லையா? அந்த திட்டத்தை பயன்படுத்தி பேருந்தில் செல்லக்கூடிய பெண்களை எல்லாம் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க என்று சொல்லியவர் தான் இந்த பொன்முடி. அது மட்டும் இல்லை, இவரிடம் புகார் கொடுக்க வந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கிட்ட அந்த புகார் மனுவை கையில் இருந்த மனுவை எடுத்தே தலையில் அடித்தார். ரொம்ப மோசமாக, ரொம்ப அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட அந்த காட்சிகள், காணொலிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் அதிக அளவிலே பகிரப்பட்டது, பலராலும் விமர்சிக்கப்பட்டது. சமீபத்தில் இதே பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது இல்லையா? வெள்ளப்பெருக்கு வட மாவட்டங்களில் ஏற்பட்ட போது அது நிவாரண பணிகளுக்காக அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் ஆய்வு செய்ய போகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அங்கே போனவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவருடைய கார்லேயே இருந்திருக்கிறார். இருந்து மக்கள் இவர்கிட்ட வந்து கேட்கணும். பெரிய பண்ணையார் இவர், பெரிய மன்னர் பரம்பரை சார்ந்தவர். இவர்கிட்ட அவர் அப்படியே இருப்பாராம். வாக்கு செலுத்தி இவரை அமைச்சராக்கிய, இவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய, இவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய மக்கள் இவரை வந்து பார்க்கணுமா, இறங்க மாட்டார். இதை பார்த்து கொந்தளித்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சேற்றை வாரி வீசினார்கள் இவர் மீது. இப்படி நிறைய உண்டு, நிறைய சர்ச்சையான நிகழ்வுகள் எல்லாம் பொன்முடி சார்ந்து உண்டு. இன்னும் நிறைய, அது பட்டியலிட்டுட்டே போகலாம். ரொம்ப ஒரு தெனாவட்டு பிடித்த ஒரு நபர், ஒரு திமிர் பிடித்த ஒரு நபர். அதாவது ஆணவத்தின் உச்சகட்டம் என்னவென்று பொன்முடியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், பொன்முடியினுடைய செயல்பாடுகளை பார்த்து தெரிந்து விடலாம். இப்போ இந்த பொன்முடி இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் இல்லையா? இந்த பேச்சுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்க வேண்டும், என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்?
உடனடியாக அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் நீக்கலை? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி இருப்பதாக செய்திகள் வருகிறது. அதிலும் விரைவில் பொறுப்பு எல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் ஒரு நாடகம். தற்போது இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது. கடுமையான ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இல்லையா சமூக வலைதளங்களில். சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை என்றால் இப்படி ஒரு பேச்சை பொன்முடி பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை ஊடகங்களில் வெளியே வந்திருக்காது. திமுக குறித்த எந்த செய்தி வெளியானது? திமுகவுக்கு எதிரான செய்திகள் வராது இல்லையா? இப்போ நேற்று மாலையில் தொடங்கி இப்போது வரைக்கும் சமூக வலைதளங்களில் பொன்முடியுடைய பேச்சு கொட்டி கிடக்கிறது. வேறு வழி இல்லாமல் அவரை கட்சியின் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ திமுக தலைமை என்ன சொல்ல வருகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு? ஆபாசமாக, கொச்சையாக, முகம் சுளிக்கத்தக்க வகையில் அருவருப்பான பேச்சுகளை திமுக மேடையில் பேசினால் கூட நீங்கள் அமைச்சராக தொடரலாம். கட்சியினுடைய பொறுப்பாளராகத்தான் தொடர முடியாதை தவிர, அதிலும் தற்காலிகமாகத்தான், அதுக்கப்புறம் நாங்கள் இணைத்து விடுவோம் ஒரு சில மாதங்கள் கழித்து. ஆனால் அமைச்சராக தொடரலாம். எப்படிப்பட்ட ஆபாச பேச்சுகளை பேசினாலும் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் இருக்கிறது என்கிற செய்தியை திமுக தலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறதா? எதுக்குங்க அமைச்சரவையில் வச்சிருக்கிறீங்க பொன்முடியை? இவ்வளவு கொச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். இது முதல் முறை அல்ல, பல முறை இது போன்ற பேச்சுகளை பேசியிருக்கிறார். அநாகரிக ஆபாச பேச்சுகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை அமைச்சரவையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? 8 கோடி மக்களையும் அசிங்கப்படுத்தக்கூடிய வேலை இல்லையா அது? வேற ஆளே இல்லையா உங்ககிட்ட? பொன்முடியை விட்டால் வேற நபரே இல்லை. எல்லாரையும் அமைச்சரவையில் வச்சிருப்பீங்க. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார், அவரையும் அமைச்சரவையில் வைத்திருந்தார்கள். நீதிமன்றம் கடும் கண்டிப்புகளை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகுதான் அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிச்சாங்க. அதை காரணமாக சொல்லி ஜாமீன் பெற்று அவரை வெளியே கொண்டு வந்துட்டு உடனடியாக மறுபடியும் அவரை அமைச்சர் பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த நடவடிக்கைக்காக. இப்போ பொன்முடி விவகாரத்திலையும் அதே தான். அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பெண்களை மதிக்கத்தக்க இயக்கம், இப்போ சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய இயக்கம், நாகரிகத்தை தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இயக்கம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளவு கேவலமான கொச்சையான ஒரு பேச்சை பேசி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நபரை, சைவத்தையும் வைணவத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நபரை எதுக்கு அமைச்சரவையில் வச்சிருக்கிறீங்க? முதல்ல எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பொன்முடி பேச வேண்டும்? ஒரு அமைச்சராக இருந்தீர்கள் என்றால் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லுங்கள். நீங்கள் கடந்த இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்தீர்கள், இனி என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள், அதைத்தானே பேசணும். இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? என்ன வேணாலும் பேசலாம். நான் அமைச்சர், ஆளுங்கட்சியின் அமைச்சர், என்கிட்டலாம் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. அந்த திமிர் தானே. அப்போ அந்த திமிர் தானே ஒழிக்கப்பட வேண்டும். கட்சியில் பொறுப்பில் நீக்கினா என்னது இது? கண் துடைப்பு, வெறும் கண் துடைப்பு நாடகம். அக்கா கனிமொழி அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க, கட்டடத்துக்குரியதான், அவ்வளோதான் கண்டிப்பு. என்னது இதுவே மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பேசினால் பயங்கரமாக கொந்தளிப்பீர்களே. இங்கே போனீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவீர்கள், போராட்டம் நடத்துவீர்கள், கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வெளியேற வேண்டும், இதெல்லாம் சொல்வீர்கள் இல்லையா? இப்போ சொல்லுங்கள், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான, அதிலும் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவில் இருக்கக்கூடிய பொன்முடி, அவர் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசி பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நீங்கள் வெளியேறுங்கள், அந்த கட்சியில் இனியும் போயா இருக்க போகிறீர்கள் என்று பேசுங்கள். அக்கா கனிமொழி அவர்களே, பேச வேண்டியதானே? ட்விட்டரில் சின்னதாக ஒரு கண்டனம் போடுறாங்களாம். உங்கள் அண்ணன் தானே முதலமைச்சராக இருக்கிறார், ஏங்க ட்விட்டரில் போட்டு என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்கள், உங்கள் அண்ணனிடம் சொல்லுங்கள். உங்களுடைய தங்கையாக ஒரு பெண்ணாக சொல்கிறேன், இது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடிய நபர்களை கட்சியிலிருந்து நீக்கி விடுங்கள் என்று சொல்லுங்கள். இங்கே அமைச்சரவையிலிருந்து நீக்கலை, கட்சியிலிருந்து எப்படி நீக்குவார்கள்? இதுதான் திராவிட நாகரிகம். இப்போ புரியுதா திராவிட நாகரிகம் என்றால் என்ன என்று? பொன்முடி போன்ற நபர்களிடமிருந்து வேறு எதை நாம் எதிர்பார்க்க? கருணாநிதியினுடைய பயிற்சி பட்டறையில் பாடம் கற்றவர் இல்லையா? இப்படி தான் பேசுவார். இப்படி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். இந்த பொன்முடி இனியும் திருந்த மாட்டாருங்க. ஏற்கனவே இது போன்ற நிறைய சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகும் திருந்தாத பொன்முடி இனியும் திருந்த மாட்டார். சைதை சாதிக் அவர் பேசிய பேச்சுகள் எல்லாம் பெண்கள் குறித்து, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசாத பேச்சா?
அம்மையார் சசிகலா அவர்களை குறித்தும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்தும் அவர் பேசிய பேச்சுகள் எல்லாம் கேட்க முடியாதுங்க, கேட்க முடியாது. ஆராசா பேசிய பேச்சுகள் எல்லாம் கொச்சையான பேச்சுகள். அது அந்த கட்சி அப்படிதான். நாகரிக பேச்சுக்களை பேசுவதற்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பார்கள். என்ன பாடம்? நாகரிக பாடம் எடுப்பார்கள். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதுவே இப்படிப்பட்ட ஒரு பேச்சை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியினரோ பேசியிருந்தால் கொந்தளித்திருப்பார்கள். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்கிற போர்வையில் திமுகவுக்கு முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அத்தனை பேரும் கொந்தளித்திருப்பார்கள். பத்திரிகையாளர் மன்றம் உடனே கொந்தளித்திருக்கும். இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்கிற ஒன்று இருக்கிறது இல்லையா, உடனடியாக கொந்தளித்திருப்பார்கள். சீமானை கைது செய்ய வேண்டும். இந்த மாதர் சங்கம் எங்கே போனீங்க? மாதர் சங்கம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வருவீங்களே, பேசுங்க பேசுங்க. வந்து பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். இதெல்லாம் செய்தி ஆக்கப்படாதுங்க. கொஞ்சம் நேரம் சின்னதாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க, அதுக்கப்புறமா அப்படியே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து திசை திருப்பி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது போன்றே இல்லாமல் அதை மூடி மறைத்து விட்டு அடுத்த சிக்கலை நோக்கி நகர்வார்கள். இந்த பேச்சு மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே பொன்முடி மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்குகள், செம்மண் குவாரி வழக்கு நிலுவையில் இருக்கிறது. சமீபத்திலே நீதிமன்றத்தால் தண்டனை பெறப்பட்டார். தண்டனை அறிவிக்கப்பட்டதுமே அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். அது நீக்கப்பட்டது, நீக்கிதானே ஆக வேண்டும். அதுக்கப்புறமா மேல்முறையீட்டுக்கு போய் அந்த தண்டனையை இப்போது நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. மேலும் 2 வழக்குகள், மொத்தம் 3 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. விரைவில் அந்த வழக்குகளினுடைய தீர்ப்பு விரைவில் வெளியே வரும். வெளியே வந்ததும் எப்படியும் இவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படத்தான் போகிறார், எப்படியும் சிறைக்கு செல்லத்தான் போகிறார். அப்படி வழக்குகளில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு இவர் சிறைக்கு செல்வதற்கு பதிலாக இப்போதே அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கிவிட்டு கட்சியிலிருந்தும் நீக்கினீர்கள் என்றால் திமுகவுக்கு கொஞ்சம் மானமாவது மிஞ்சும். இல்லை என்றால் நீங்கள் எடுக்காத நடவடிக்கையை மற்ற வழக்குகளில் நீதிமன்றம் உறுதியாக எடுக்கும். இந்த திமுகவினருக்கும் சரி, திராவிட இயக்கம், இந்த திராவிடர்களெல்லாம் எங்கே போனீங்க? தீக்கா எல்லாம் பேசவே இல்லை, கண்டனமே தெரிவிக்கலை. எதுக்கெல்லாமோ கண்டனம் தெரிவிப்பீங்க, இதுக்கு ஏங்க கண்டனம் தெரிவிக்கலை? ஏன் கண்டிக்கவில்லை? அப்போ முழு நேரமாக திமுகவுக்கு வேலை செய்வதுதான் உங்களுடைய நோக்கம். திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாக மட்டும்தான் நாங்கள் இருப்போம். திமுகவை பாதுகாப்பது மட்டும்தான் எங்கள் வேலை, அதுதானே? அதுக்கு எதுக்கு திராவிடம் என்று பேச வேண்டும்? அதற்கு எதுக்கு பெரியார் என்று பேச வேண்டும்? எதுக்கு சமூக நீதி, பகுத்தறிவு, பெண்ணிய விடுதலை, இதெல்லாம் எதுக்கு பேசணும்? போய் சேர்ந்துட வேண்டியதானே திமுகவில் அதிகாரப்பூர்வமாக. பொன்முடியின் பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது. உடனடியாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் மக்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாடம் புகட்ட வேண்டிய தக்க சமயத்தில் மக்கள் திமுகவுக்கு பாடம் புகட்டுவார்கள்.